நியூஸ் 7 தமிழின் என் தமிழ்நாடு செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது சரண்யா நாகராஜன். என் தமிழ்நாடு. இறைச்சிக்காக மாடுகள் விற்பதற்கு தடை விதித்த மத்திய அரசை கண்டித்து தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அமைப்பின் சார்பில் சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அன்சர் அலியிடம் கேட்கலாம். அன்சர், தற்போது சேப்பாக்கத்தில் நடைபெற்று வரும் போராட்டம் குறித்து விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் சரண்யா. இறைச்சிக்காக மாடுகள் விற்கப்படுவதற்கு தடை விதித்த மத்திய அரசு சட்ட திருத்தம் கொண்டு வந்துள்ளது. இந்த சட்ட திருத்தத்தை எதிர்த்து தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் சேப்பாக்கம் அரசினர் விருந்தினர் மாளிகை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான பெண்கள் குழந்தைகளுடன் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல ஆயிரக்கணக்கான ஆண்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இறைச்சிக்காக மாடுகள் விற்கப்படுவதற்கு தடை விதித்து மத்திய அரசு கொண்டு வந்துள்ள இந்த சட்ட திருத்தத்தை வாபஸ் பெற வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள். அதே போல கேரளா மற்றும் மிசோரம் அரசு இந்த சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தது போல தமிழக அரசும் உடனடியாக எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். உணவு உண்பது என்பது ஒரு தனி மனிதனின் அடிப்படை உரிமை, அதில் மத்திய அரசு தலையிடக்கூடாது என்கிற ஒரு கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து தமிழக அரசு மௌனம் காத்து வருவது சந்தேகங்களை எழுப்புகிறது என்று தெரிவித்த மாநில தலைவர் அல்தாஃபி இந்த சட்ட திருத்தம் தொடர்பாக உடனடியாக தமிழக அரசு முடிவெடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். அதே போல இந்த சட்ட திருத்தத்தால் விவசாயிகளும் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இது தனிப்பட்ட இஸ்லாமியர்களின் பிரச்சனை அல்ல, ஒட்டுமொத்த சமுதாயத்தினரின் பிரச்சனை, அத்தோடு விவசாயிகளின் பிரச்சனை என்பதையும் தெரிவித்திருக்கிறார். எனவே இது குறித்து உடனடியாக முடிவெடுக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை அவர் வைத்திருக்கிறார். அதே போல இந்த சட்ட திருத்தம் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். சரண்யா, அன்சர், நீங்கள் இணைப்பிலே இருங்கள். இறைச்சிக்காக மாடுகள் விற்கப்படுவதற்கு தடை விதிக்கப்பட்டதை கண்டித்து சேலத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற சங்கத்தின் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரியாஸிடம் கேட்கலாம். ரியாஸ், தற்போது சேலத்தில் நடைபெற்று வரும் போராட்டம் குறித்து விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் சரண்யா. அதாவது இறைச்சிக்காக மாடுகளை வெட்டப்படுவதை தடுக்க வேண்டும் என மத்திய அரசு தடை விதித்திருக்கிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சேலத்தில் இன்று பொறுத்த வரைக்கும் பல்வேறு அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. தற்போது சேலம் தலைமை தபால் நிலையம் முன்பாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினர் அதாவது மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த நேரடி காட்சிகள் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா சேலம் தலைமை தபால் நிலையம் முன்பாக தமுக சார்பில் இந்த போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா திமுக, அதே போல கம்யூனிஸ்ட் கட்சிகள், அதே விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் இந்த போராட்டத்தில் கலந்துகிட்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டித்து கோஷங்களை எழுப்பி வந்துட்டு இருக்காங்க. அதாவது 200க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் கலந்துகிட்டு மத்திய அரசுக்கு எதிராக தங்களுடைய எதிர்ப்பு பதிவு செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. இந்த போராட்டம் குறித்து அதாவது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் ஷேக் நம்ம இருக்காரு. சார் வணக்கம். நடைபெற்று இருக்கிற இந்த போராட்டம் பற்றி சொல்லுங்க. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய தலைமையிலே தமிழகம் தழுவிய நடந்து கொண்டிருக்கிறோம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில். இந்த ஆர்ப்பாட்டம் எச்சரிக்கை ஆர்ப்பாட்டமாக நாம் அறிவிச்சிருக்கோம். எதன் அடிப்படையில் அப்படின்னா இந்த மத்திய அரசு தேவையில்லாமல் அடிப்படை மக்களுக்கு உண்டான அடிப்படை உணவாகிய அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இந்த உணவை தடை செய்யும் விதமாக மாடுகளையும் எருதுகளையும் விற்பனை செய்யக்கூடாது, அதுக்கு சட்டத்தை கொண்டு வருவோம், அதை நிலைநிறுத்துவோம் அப்படிங்கிறத சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த மத்திய அரசை வன்மையாக கண்டிக்கிறோம். இதை நீங்கள் இந்த பாசிச சிந்தனை நிறுத்தவில்லை என்றால் ஒரு புரட்சி ஏற்படுவதற்கும் நாங்கள் தயங்க மாட்டோம். இந்த மோடி அரசு தேவையில்லாத குழப்பங்களையும் தமிழகத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கை சொல்லிக் கொள்கிறேன். சரண்யா, அதே போல திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் நம்ம இணைஞ்சிருக்காரு. சார், நீங்க சொல்லுங்க, குறிப்பா நீங்க நடந்துட்டு இருக்கிற இந்த போராட்டம் குறித்து சுருக்கமா சில கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. மாட்டு இறைச்சிக்கு தடை விதித்திருக்கிற மத்திய அரசை கண்டித்து, பாரதிய ஜனதா அரசை கண்டித்து இன்றைக்கு மனிதநேய மக்கள் கட்சி, தமிழக முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற வகையில் திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த போராட்டத்திலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நாளை மறுநாள் 31ஆம் தேதி தமிழகம் முழுவதும் எங்களுடைய கழக செயல் தலைவர் அவர்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கிறோம்.
சரண்யா, இங்கு நடைபெற்று இருக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சுமார் 200க்கும் மேற்பட்டவர் வந்து கலந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக மத்திய அரசு கண்டிச்சு அவங்க கோஷங்கள் எழுப்பி வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மோடியுடைய உருவப்படத்தை வந்து இங்கு அணிந்து வந்து அதே போல இந்த பகுதியில் வந்து மாட்டிறைச்சி கடையை இங்கு அமைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து அவங்க வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக இங்க இருக்கிற அதாவது இந்த மாட்டிறைச்சி கடையை நம்பியுள்ள மக்கள் வந்து இதனால் பாதிக்கப்படுறதாகவும் குறிப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் அவங்க வந்து வலியுறுத்தி வந்துட்டு இருக்காங்க. சேலத்தை பொறுத்த வரைக்கும் சேலத்தில் இன்று பல்வேறு குறிப்பாக இன்று காலை வந்து ஜனநாயக வாலிப சங்கத்தினர் காலை ஆர்ப்பாட்டம் ஈடுபட்டாங்க. அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற சங்கத்தினர் வந்து தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா மத்திய அரசு வந்து இந்த தடையை வந்து நீக்க வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய பிரதான கோரிக்கையா இருக்கு. சரண்யா, ரியாஸ், நீங்கள் இணைப்பிலே இருங்கள். தொடர்ந்து நமது செய்தியாளர் அன்சரிடம் பேசலாம். அன்சர், தற்போது தௌஹீத் ஜமாத் கட்சியினரை சேர்ந்தவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த தடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வேறு எந்த கட்சியினரெல்லாம் தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர்? அதையும் பதிவு செய்யுங்க அன்சர். நிச்சயமாக சரண்யா, தற்போது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் நடைபெறக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் கலந்திருக்கிறார்கள். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் குறிப்பாக அவர்கள் தெரிவிப்பது என்னவென்றால், இஸ்லாமியர்கள் புனித மாதமாக கருதக்கூடிய இந்த ரமலான் மாதத்தில், அதுவும் நோன்பு நோக்கக்கூடிய மாதத்திற்கு முன்பாக இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பை, சட்ட திருத்தத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருப்பது அவர்களை உளவியல் ரீதியாக தாக்குவது என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல அல்தாஃபி அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கும் போது கூட இது உளவியல் ரீதியான தாக்குதல் தான், இதை நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து இந்த சட்ட திருத்தங்கள் வாபஸ் பெறும் வரை தொடர்ந்து அடுத்த கட்ட போராட்டங்களில் ஈடுபட இருப்பதாகவும் களத்தில் இறங்கி போராட தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த தற்பொழுது அவர் கண்டன உரை ஆற்றிக் கொண்டிருக்கிறார். அந்த கண்டன உரையை இங்கு இருக்கக்கூடியவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டம் தொடர்பாக பல்வேறு அமைப்பினரும் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளிலும் இதற்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகிறார்கள். மாட்டிறைச்சி உண்பது என்பது தனி மனித சுதந்திரம், தனி மனித உரிமை, அதில் அரசு தலையிடக்கூடாது என்பதை அவர்கள் முக்கிய கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறார்கள். அன்சர், நீங்கள் இணைப்பிலே இருங்கள். தொடர்ந்து நமது செய்தியாளர் ரியாஸிடம் கேட்கலாம். ரியாஸ், தற்போது என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது? இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக உள்ளது? அதனையும் பதிவு செய்யுங்க. சரண்யா, நான் முன்பே சொன்ன மாதிரி மத்திய அரசு இந்த தடையை வந்து நீக்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி தான் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அவங்க வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து இந்த அதாவது இறைச்சி கடைகளை தடை விதித்ததை வந்து சித்தரிக்கும் வகையில் வந்து அவர்கள் வந்து இங்கு வந்து அதாவது மாட்டு கடையை வந்து இங்கு வந்து அமைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து தங்களுடைய எதிர்ப்புகளை வந்து பதிவு செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து இது முதற்கட்டமான இந்த போராட்டம் தான், தொடர்ச்சியான இன்னும் பல்வேறு கட்டமாக போராட்டங்கள் வந்து நடத்துவோம்னு சொல்லி வந்து அவங்க தெரிவிச்சிருக்காங்க. தற்போது மத்திய அரசை கண்டித்து தற்போது அவர்கள் எழுப்பி வரும் இந்த கோஷங்களையும் தற்போது நீங்க வந்து பார்க்கலாம். குறிப்பாக வந்து இங்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா திமுக, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு தங்களுடைய எதிர்ப்புகளை வந்து தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. சரண்யா, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் மீன்பிடி தடை காலம் இன்றுடன் முடிவடையும் நிலையில் மேலும் 15 நாட்களுக்கு மீன்பிடிக்க செல்லப் போவதில்லை என்று மீனவர்கள் அறிவித்துள்ளனர். தமிழக கடற்பகுதிகளில் மீன்கள் இனப்பெருக்கத்திற்காக ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் 45 நாட்களுக்கு மீன்பிடி தடை காலம் அமலில் இருந்து வந்தது. இந்த ஆண்டு முதல் அது 60 நாட்களாக நீடிக்கப்பட்டது. வர்தா புயல் சென்னை அருகே கப்பல் விபத்து காரணமாக கடலில் எண்ணெய் படலம் கலந்ததால் மீனவர்களுக்கு அதிக பாதிப்பு ஏற்பட்டது. இதனால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கு மட்டும் மீன்பிடி தடைக்காலம் 45 நாட்கள் என அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் மற்ற மாவட்டம் மற்றும் ஆந்திர மீனவர்களின் கோரிக்கையை ஏற்று 3 மாவட்ட மீனவர்களும் 60 நாட்கள் தடைக்காலத்தை பின்பற்றுவதாக அறிவித்துள்ளனர். குறிப்பாக சென்னை, காஞ்சி, திருவள்ளூர் மாவட்டம் 3 மாவட்ட மீனவர்களும் 45 நாட்கள் இல்லாமல் 60 நாட்கள் தடையாக இருப்பதே என்று முடிவு செய்து வரக்கூடிய இன்னும் 15 நாட்கள் கூடுதலாக இருப்பதென்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை மயிலாப்பூர் அருகே பைக் ரேஸில் ஈடுபட்டவர்கள் மோதி மூதாட்டி உயிரிழந்தது தொடர்பாக இருவரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை மயிலாப்பூர் ஏகாபுரம் தெருவைச் சேர்ந்த மீனா, அதே பகுதியைச் சேர்ந்த யசோதா இருவரும் ராதாகிருஷ்ணன் சாலையில் வீட்டு வேலை செய்து வருகின்றனர். நேற்று இரவு வீட்டு வேலை முடித்துவிட்டு ராதாகிருஷ்ணன் சாலையில் வந்துள்ளனர். அப்போது 6 இருசக்கர வாகனங்களில் 12 இளைஞர்கள் பைக் ரேஸில் ஈடுபட்டுள்ளனர். எதிர்பாராத விதமாக இருசக்கர வாகனம் மோதியதில் மீனா தூக்கி வீசப்பட்டார். இதில் யசோதா படுகாயமடைந்தார். அப்பகுதியில் இருந்தவர்கள் மீட்டு இருவரையும் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சேர்த்தனர்.
இதில் சிகிச்சை பலனின்றி மீனா உயிரிழந்தார். இது தொடர்பாக இருவரை கைது செய்த போலீசார் அவர்களை விசாரணை நடத்தி வருகின்றனர். பெட்ல வச்சிருந்து ஒரு உயிர் இப்போ போச்சு இல்லை 1 hour ஒரு பெட்ல வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்கேன் காசு பைசாலாம் கட்டி ஓபிச்சிட்டு வாங்கிட்டு வந்து நாங்கள் உங்கள் கையில் கொடுத்த பிறகு தான் நீங்கள் சீட்டு கிட்ட வந்தீங்க. நீங்கள் அது வரைக்கும் சீட்டு கிட்ட வரல. காவிரி ஆற்றில் சாயக்கழிவு நீர் கலப்பதாக கூறி மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள், வருவாய் கோட்டாட்சியர் உள்ளிட்டோர் தங்களை மிரட்டுவதாக நாமக்கல் மாவட்ட கை சாயமிடுவோர் உரிமையாளர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம், குமாரப்பாளையம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் சாயப்பட்டறை தொழில் நடைபெற்று வருகிறது. இதில் கை சாயமிடும் தொழிலில் ஏராளமானோர் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் சாயக்கழிவு நீரை காவிரி ஆற்றில் கலப்பதாக கூறி மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் தங்களை மிரட்டுவதாக கை சாயமிடுவோர் உரிமையாளர் சங்கத்தின் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தனர். புகார் மனுவில் பட்டறையில் உள்ள நூல்களை அதிகாரிகள் அழித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் பெரிய தொழிற்சாலைகள்தான் இரவு நேரங்களில் கழிவுநீரை வெளியேற்றுவதாகவும் இதனால் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிப்படைந்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் தங்கள் பகுதியில் சாயக்கழிவு சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிறு குறு தொழில் சாயத்தொழில் செஞ்சு வந்துட்டு இருக்கிறோம். அந்த தொழில் பாதிப்படையுது, பொதுமக்களுக்கு இடையூறாகுது, காவிரி ஆற்றில் தண்ணி கலக்குதுன்னு சொல்றாங்க. அது சிறு சாயப்பட்டறையினால் அல்ல. இதற்காக பெரிய பெரிய சாயப்பட்டறையில் தான் கழிவுநீர் நிறைய வெளியேற்றி கொண்டது. முறையாக சிறு அளவிலே அனுமதி பெற்றுவிட்டு பெரிய அளவிலே கழிவுநீரை வெளியேற்றி கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் கண்டிக்காத மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சிறு சாயப்பட்டறை எங்களை போது அவ்வப்போது ஜேசிபி இயந்திரம் மூலம் கொண்டு இடிக்கிறார்கள். சென்னை செம்மஞ்சேரியில் அடுக்குமாடி குடியிருப்பில் அடுத்தடுத்து 2 வீடுகளில் 70 சவரன் நகை மற்றும் 5 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. சென்னை செம்மஞ்சேரி கணபதி நகரில் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள தென்காசியைச் சேர்ந்த ஐயப்பன் தனியார் தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் நிறுவன மேலாளராக பணியாற்றி வருகிறார். மற்றொரு குடியிருப்பில் கேரளாவைச் சேர்ந்த நிர்மல் என்பவர் வசித்து வருகின்றார். விடுமுறை என்பதால் இவர்கள் இருவரும் குடும்பத்தினரோடு தங்கள் வீடுகளை பூட்டிவிட்டு வெளியூர் சென்றிருந்தனர். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மர்ம நபர்கள் இருவர் வீடுகளின் பூட்டை உடைத்து 70 சவரன் நகை மற்றும் 5 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து சென்றனர். கொள்ளையடிக்கப்பட்ட வீடுகளின் அருகே இருந்த கண்காணிப்பு கேமராக்கள் துணியால் மூடப்பட்டு இருப்பதால் நன்கு தெரிந்த நபர்கள்தான் இக்கொள்ளையில் ஈடுபட்டிருக்கலாம் என்று போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இத்துடன் என் தமிழ்நாடு செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மைச் செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.